வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதில் பயிற்சி 1ல் 4ல் 3 மற்றும் 4வது கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது 3வது கணக்கு. பார்க்கலாமா? பாருங்க, பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க. இங்க ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இவருடைய வர்க்கம் கண்டுபிடிக்கணும். வர்க்கம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை 2 தடவை எழுதி பெருக்கினா போதும். சரியா? முதல்ல பாருங்க, 17ன் வர்க்கம் அப்படின்னா 17 2 தடவை எழுதி பெருக்கணும். 2 தடவை எழுதி பெருக்கினா போதும். பெருக்கலாமா? பாருங்க, 17 பெருக்கல் 17. முதல்ல 7 கொண்டு பெருங்க. 7 49க்கு 9 மிச்சம் 4. 7 7, 7 4 கொண்டா 11. இப்போ 1 கொண்டு பெருங்க. 1 7, 1 1 கூட்டிருங்க 9. 1 7 கூட்டினா 8. இந்த இடத்துல 1 1 கூட்டா 2. அப்போ 289. அப்போ 17ஓட வர்க்கம் 289. அதுக்கடுத்து பாருங்க, 203ன் வர்க்கம். அப்போ 203 எத்தனை தடவை எழுதி பெருக்கணும்? 2 தடவை எழுதி பெருக்கணும். 203 பெருக்கல் 203 பெருக்கலாமா? இந்த இடத்துல பாருங்க, 203 பெருக்கல் 203. முதல்ல 3 கொண்டு பெருங்க. 3 9. 3 0 பெருக்குனா 0. 2 6 முடிஞ்சுது. இப்போ 0 கொண்டு பெருங்க. 0 3 பெருக்குனா 0. ஒரு இலக்கம் தள்ளி எழுதணும். 0 0 பெருக்குனா 0. 0 2 பெருக்குனா 0. முடிஞ்சுதா? இப்போ 2 கொண்டு பெருங்க. 2 3 6. ஒரு இலக்கம் தள்ளி எழுதணும். 2 0 பெருக்குனா 0. 2 2 4. முடிஞ்சுதா? எல்லாத்தையும் கூட்டுங்க. 9 0 6 கூட்டினா 12. 12க்கு 2 மிச்சம் 1. 1 0 கூட்டினா 1 தான். இந்த 4 அப்படியே வந்துடும். அப்போ எவ்வளவு? 41,209. 41,209. இதான் என்னது? இதனுடைய வர்க்கம். அடுத்தது 3வது பாருங்க, 1098ன் வர்க்கம். அப்போ 1098 எத்தனை தடவை எழுதி பெருக்கணும்? 4 தடவை எழுதி பெருக்கணும் இல்லையா? 1098 பெருக்கல் 1098 பெருக்குமா? பாருங்க, முதல்ல 8 கொண்டு பெருக்க போகிறோம். 8 8 64. 64க்கு 4 மிச்சம் 6. அதுக்கு அடுத்தது 8 9 72. 72 ஒரு 6 78. 78க்கு 8 மிச்சம் 7. 8 0 பெருனா 0. 0 7 கூட்டினா 7. அதுக்கு அடுத்தது 8 1 8. எதை கொண்டு பெருக்கிட்டோம்? 8 கொண்டு பெருக்கிட்டோம். இப்போ 9 கொண்டு பெருக்க போகிறோம். 9 8 72. 72க்கு 2 மிச்சம் 7. அதுக்கு அடுத்தது 9 9 81. 81 8 கூட்டினா 88. 88க்கு 8 மிச்சம் 8. 9 0 பெருக்குனா 0. 0 கூட 8 கூட்டினா 8. அதுக்கு அடுத்தது 9 9. முடிஞ்சுதா? இப்போ 0 கொண்டு பெருக்குங்க. அப்படியே ஒரு இலக்கம் தள்ளி எழுதணும். 0 0 8 பேருனா 0. 0 9 பேருனா 0. 0 0 பேருனா 0. 0 1 பேருனா 0. முடிஞ்சுது. இப்போ 1 கொண்டு பெருக்குங்க. என்ன வரும்? 1 8 8. 1 9 9. 1 0 பெருக்குனா 0. 1 1 1. முடிஞ்சுதா? அப்படியே கூட்டிருங்க. இந்த இடத்துல 4. 8 2 கூட்டினா 10. 10க்கு 0 மிச்சம் 1. மேலே எழுதியாச்சா? 1 7 8. 8 8 16. 16க்கு 6 மிச்சம் 1. இந்த இடத்துல 1 போட்டாச்சா? 1 8 கூட்டினா 9. 9 8 கூட்டினா 17. 17 ஒரு 8 25. 25க்கு 5 மிச்சம் 2. 9 18. 18 2 கூட்டினா 20. 20க்கு 0 மிச்சம் 2. அப்போ இந்த இடத்துல 2 0 கூட்டினா 2 தான். இந்த இடத்துல 1 வந்துடும். அப்போ பாருங்க எவ்வளோ வருது? 12,05,604. அதாவது 1098ஓட வர்க்கம் 1098 பெருக்கல் 1098. 2 தடவை எழுதி பாருன்னா அவன் வரக்கூடிய ஆன்சர் பாருங்க, 12,05,604. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்ம அவங்க கொடுத்துருந்த 3 எண்களுக்கும் வர்க்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது 4வது பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் எண்களில் ஒவ்வொன்றும் முழு வர்க்கமா என ஆராய்க. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? எத்தனை நம்பர்? 4 நம்பருக்கா? இது வந்து முழு வர்க்கமா இல்லையான்னு நம்ம ஆராயணும். எதை பயன்படுத்தலாம்னா பகா காரணி முறையை பயன்படுத்தினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல எந்த நம்பர்? 725 பகா காரணி முறையை பயன்படுத்த போகிறோம். எதில் முடிஞ்சிருக்கு? 5ல் முடிஞ்சிருக்கா? அப்போ 5ஆம் பயன்படுத்தினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 5. முதல்ல 7 எடுத்துக்கலாமா? 7ல் 1 5 5. 7ல் 1 5 5. மிச்சம் எத்தனை? 2. எங்கே போகும்? 2க்கு முன்னால். 2க்கு முன்னால் 2 போட்டால் 22. 22ல் 4 5 20. 22 4 5 20. மிச்சம் எத்தனை? 2. எங்கே போகும்? 5க்கு முன்னால். 5க்கு முன்னால் 2 போட்டால் 25. அப்போ 5 5 25. முடிஞ்சுதா?
திரும்பியும் பாருங்கள் 5ல் முடிஞ்சிருக்கு. 5ஆம் வாய்ப்பாடு பயன்படுத்துங்க. முதல்ல 14 எடுத்துக்கலாமா? 14ல் ஈரஞ்சா 10, ஈரஞ்சா 10, இங்கே 14 இருக்குது. மிச்சம் எத்தனை? 4. அந்த 4 எங்கே போகணும்? 5க்கு முன்னால். 5க்கு முன்னால் 4 போனால் 45. 45ல் 9 45. இப்போ பாருங்க 29 வந்து பகா எண். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த 29 ஓர் 29 29 தான். இப்போ பாருங்க therefore இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 725 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பகா காரணி எப்படி எழுதலாம்? 5 பெருக்கல் 5 பெருக்கல் 29. இது வந்து முழு வர்க்க எண் அப்படின்னா எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கும். 5 2 தடவை இருந்துச்சா? அதே மாதிரி 29 எத்தனை தடவை இருக்கணும்? 2 தடவை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது என்னவா இருந்திருக்கும்? முழு வர்க்கமாக இருக்கும். இந்த இடத்துல therefore 29க்கு என்ன இல்லை? ஜோடி இல்லை. ஜோடி இல்லை. எனவே 725 முழு வர்க்கம் இல்லை. முழு வர்க்கம் இல்லை. சரியா? அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது நம்பர் என்ன இருக்கு பாருங்க. ரெண்டாவது நம்பர் கொடுத்துருக்கிறது 190 பகா காரணி. பாருங்க இங்கே என்ன இருக்குது? கடைசியில் 0 முடிஞ்சிருக்கா? அப்போ ரெண்டாவது வாய்ப்பாடு நம்ம பயன்படுத்தலாம். ரெண்டாவது வாய்ப்பாடு பாருங்க. முதல்ல 19 எடுத்துக்கலாமா? 19ல் 9 2 18, 9 2 18, இங்கே 19, மிச்சம் 1 எங்கே போகும்? 0க்கு முன்னால். 0க்கு முன்னால் 1 போட்டால் 10, 10ல் I 2 10. இப்போ பாருங்க 5ல் முடிஞ்சிருக்கா? அப்போ 5ஆம் வாய்ப்பாடு பயன்படுத்துங்க. 5ஆம் வாய்ப்பாடு முதல்ல எதை எடுத்துக்கலாம்? 9 எடுத்துக்கலாம். 9ல் ஒரே ஒரு 5 தான் இருக்குது. மிச்சம் எத்தனை? 4 இருக்குது. அந்த 4 எங்கே போகும்? 5க்கு முன்னால். 5க்கு முன்னால் 4 போட்டால் 45, 45ல் 9 45. இப்போ பாருங்க 19 பகா எண் அப்படியே வந்துடும். சரியா? ஒரு 19 19. இந்த இடத்துல therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 190 ஈக்குவல் டு இது நம்ம எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 5 பெருக்கல் 19. எல்லா நம்பரும் எத்தனை தடவை இருக்குது? ஒரு தடவை தான் இருக்குது. எல்லாமே எப்படி இருக்கணும்? 2 தடவை இருக்கணும் இல்லையா? அப்போது இங்கு பகா காரணிகள் ஜோடியாக இல்லை. பகா காரணிகள் எப்படி இல்லை? ஜோடியாக இல்லை. காரணிகள் ஜோடியாக இல்லை. எனவே 190 என்ன கிடையாது? முழு வர்க்கம் அல்ல. முழு வர்க்கம் அல்லன்னு எழுதினாலும் சரி, இல்லைன்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். சரியா? அதுக்கு அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க. மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? 841. எந்த வாய்ப்பாடு நம்ம பயன்படுத்தலாம்? 29வது வாய்ப்பாடு தான் நம்ம பயன்படுத்தணும். அதாவது 29 கொண்டு தான் நம்ம வகுக்க முடியும். 841 29 கொண்டு வகுத்தோம்னா 29 வரும். திரும்ப எந்த வாய்ப்பாடு? 29வது வாய்ப்பாடு. ஒரு 29 29. வேணா சைடில் வகுத்து பார்க்கலாம். 841 29 கொண்டு வகுத்தா 29, 29 வகுத்துட்டோம்னா 1. therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 841 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 பெருக்கல் 29. பாருங்க 2 தடவை இருக்கா? 2 தடவை இருந்துச்சுன்னா இதோட வர்க்கமூலம் என்ன? 29. அதாவது 841 வர்க்கமூலம் 29. 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் நம்ம எடுக்கணும் இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது. அப்போ இது வந்து என்னது? முழு வர்க்கம். therefore 841 ஆனது முழு வர்க்க எண் ஆகும். முழு வர்க்க எண் ஆகும். சரியா? அடுத்தது நாலாவது பார்க்கலாமா? பாருங்க நாலாவது இது என்ன இருக்கு பாருங்க? 1089. எந்த வாய்ப்பாடு நம்ம பயன்படுத்தலாம்? பாருங்க இந்த இடத்துல இங்க என்ன இருக்கு பாருங்க?
1 9 18. அப்போ எல்லாமே 3 மடங்கில் இருக்கா? கூட்டி வரும்போது 18 3 மடங்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? 3 கொண்டே வகுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க 10. 10ல் 3 9, மிச்சம் 1 எங்கே வரும்? 8 இருக்கா? 8க்கு முன்னால் 8க்கு முன்னால் 1 18. 18ல் எத்தனை 3? 6 3 18. மிச்சம் எதுவும் கிடையாது. இங்கே 9 இருக்கு. 3 9. சரியா? இப்போ பாருங்க திரும்பியும் 3ஆம் வாய்ப்பாடு என்ன வரும்? 1 3 3, 2 3 6, 1 3 3. முடிஞ்சுதா? இப்போ எந்த வாய்ப்பாடு? 11ஆம் வாய்ப்பாடு. 11 11னா 121, 1 11னா 11. முடிஞ்சுதா? இப்போ பாருங்க therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1089 ஈக்குவல் டு 3 பெருக்கல் 3 பெருக்கல் 11 பெருக்கல் 11 ஈக்குவல் டு, இப்போ பாருங்க இந்த 2 3 2 தடவை இருக்கா? இதுலேருந்து ஒரு 3, அதுக்கடுத்து இதுலேருந்து ஒரு 11, 2 11 ஒரு 11. அப்போ என்னது? 33. பாருங்க எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது. அப்போ 1089 வர்க்கம் மூலம் 33. அப்போ இது வந்து என்னது? முழு வர்க்க எண். therefore 1089 ஆனது முழு வர்க்கம் ஆகும். முழு வர்க்கம் ஆகும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.